புனித தோமா அக்வினாஸ் அற்புதங்களின் மனிதர். அறிவின் உச்சியில் நின்ற ஒரு மனிதன், ஆனாலும் முழுமையாக தேவனுக்கு பணிந்த ஒரு துறவி. அவர்தான் புனித தோமா அக்வினாஸ். புனித தோமா அக்வினாஸ் உலகமறிந்த மிகப்பெரிய தத்துவஞானி மட்டுமல்ல, தேவனின் அற்புத சக்தி வெளிப்பட்ட ஒரு புனிதரும் ஆவார். ஒரு நாள் புனித தோமா அக்வினாஸ் நற்கருணையை பற்றி ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது அவர் முன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தோன்றி, தோமா, நீ என்னை பற்றி நன்றாக எழுதியுள்ளாய், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு தோமா அக்வினாஸ் சொன்ன பதில், என் ஆண்டவரே, உம்மையே தவிர வேறெதுவும் வேண்டாம். இந்த நிகழ்வு அவர் எழுதிய வார்த்தைகள் மனித அறிவால் அல்ல, தேவ ஆவியால் வழிநடத்தப்பட்டவை என்பதற்கு சாட்சி. பலரும் கண்ட அற்புதம் ஒன்று. புனித தோமா அக்வினாஸ் ஜெபத்தில் ஆழ்ந்தபோது அவர் தரையிலிருந்து உயர்ந்து காற்றில் மிதந்தார். ஜெபத்தில் மூழ்கிய அந்த நேரத்தில் உலகத்தை மறந்து தேவனோடு ஒன்றான மனிதராக அவர் விளங்கினார். ஒரு ஊமை மனிதனை பார்த்த புனித தோமா அக்வினாஸ் அவன் மேல் சிலுவை அடையாளம் செய்து ஜெபித்தார். அடுத்த நொடியில் பல ஆண்டுகள் பேசாத அந்த மனிதன் பேசத் தொடங்கினான். அங்கே இருந்த அனைவரும் தேவனை புகழ்ந்து கண்ணீர் விட்டார்கள். சோதனைகள் வந்தபோதும் புனித தோமா அக்வினாஸ் தேவனிடம் ஓடினார். ஒரு கடுமையான சோதனையில் அவர் கையில் எரியும் கட்டையால் சிலுவை வரைந்து தேவனை அழைத்தார். அந்த நொடியில் அவர் தூய்மையை தேவன் அற்புதமாக காத்தார். புனித தோமா அக்வினாஸ் நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான். அறிவை நாடு, ஆனால் அறிவை விட உயர்ந்தவர் தேவன் என்பதை மறக்காதே. இன்றும் அவர் மாணவர்களின் பாதுகாவலர். அறிவும் விசுவாசமும் ஒன்றாக நடக்க முடியும் என்பதற்கான உயிருள்ள சாட்சி. புனித தோமா அக்வினாஸ், எங்களுக்காக ஜெபியுங்கள்.